குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 12/8/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடம். திதி இன்று அதிகாலை 5 மணி 9 நிமிடம் வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் காலை 6 மணி 39 நிமிடம் வரை சுவாதி, பின்பு விசாகம். நாம யோகம் பிற்பகல் 2 மணி 30 நிமிடம் வரை சுப்பிரம், பின்பு பிராமியம். கரணம் மாலை 5 மணி 40 நிமிடம் வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் காலை 6 மணி 39 நிமிடம் வரை அமிர்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 12 மணி வரை. குளிகை நண்பகல் 1:30 3 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. இரவு 7:30 8:30 வரை. வார சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 6:39 வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. இன்றைய தினம் வளர்பிறை அஷ்டமி. அதிகாலை 5:10 நாளை காலை 6:11 வரைக்கும் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் தேசிய நூலக தினம், சர்வதேச இளைஞர் தினம், உலக யானைகள் தினம் இன்னைக்கு. இன்றைய தினம் திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமையில வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில்லம், கஸ்தூரி மஞ்சள். அது அப்படியே துண்டா இருக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க, தூளெல்லாம் வேண்டாம். அது இரண்டும் கொண்டு செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். கடவுள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் கடவுளை வேண்டுறேன். அந்த மாதிரி இருப்பவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். அதை நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் போடாதீங்க, போன் பண்ணியே என்ன கேளுங்களா. இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு அந்த விஷயத்த பேசுவோம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், புதன் அங்கதான் இருக்காரு. ஆனா வக்ரம் பெற்றதுனால பின்னோக்கி வரக்கூடிய ஒரு மாயை அது. சிம்மத்தில் புத பகவான், சுக்கிர பகவான் இணைந்து இருக்கிறார்கள். கன்னியில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான், தனுசில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார். இன்றைய தினம் குதம்பை சித்தருடைய ஜெயந்தி. 18 சித்தர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுடைய ஜெயந்தி. சரி, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வாஸ்து குறைபாடு, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூன்யம், செய்வின கோளாறு, அது தோஷம் கூட சொல்லலாம், செய்வினை தோஷம் அப்படின்னு கூட. மாந்தியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் இணைவு இருந்தால் அது செய்வினை தோஷம் அப்படின்னு சொல்ல. செய்வினை செய்யப்பட்டது அப்படின்றத விட செய்வினை தோஷம். அதாவது முன்னோர்கள் ஏதாவது தெரிந்தோ தெரியாமலையோ தவறு செய்திருந்தால் அந்த மாதிரி வரும். மாந்தி என்பது பிரேதம் அப்படின்றது. அந்த காணாமல் போயிட்டு, இப்போ ஒரு வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, திடீர்னு எங்கேயோ போறாங்க, வீட்டுக்கு திரும்பி வராமல் இருந்தாலும் இந்த தோஷம் தாங்கும். அதே மாதிரி வீட்டுல திடீர் இறப்பு ஏற்பட்டு இறந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாந்தி தோஷம் வரும். அப்போ மாந்தியும் செவ்வாயும் இணையும் போது இந்த இடத்துல அந்த தோஷம் உருவாகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில நிறைய அப்பப்போ ஒரு ஸ்டக்கா, இப்போ வண்டி ஓடிக்கிட்டே இருக்குன்னா திடீர்னு ஸ்டக்காகி நின்னா என்ன பண்ணுவீங்க? என்னடா இப்படி ஸ்டக்காக இருக்கு, என்ன ஏது பார்த்து அதுக்கப்புறம் அதை ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க மீண்டும் பயணம் செய்வீங்க. அப்போ அந்த இடத்துல டைமிங்க வேஸ்ட்டு இல்லைங்களா? நீங்க செல்லக்கூடிய இடத்துக்கு நேரத்தோடு அங்க போயிட்டு ஒரு வேலையை செய்ய முடியாது. அதே போலதான் இது.
வாழ்க்கையில நிறைய இத தடையை செய்யும். நிறைய பிரச்சனைய குடுக்கும். அந்த மாதிரி. அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இப்போ நெறைய மது குடிப்பவர்கள் இருக்கிறார்கள். நெறைய வீட்ல குடிச்சிட்டு மனைவிய அடிக்கிறது, தொந்தரவு பண்றது, நெறைய பிரச்சனைகள பெண்கள் சந்திக்கிறார்கள். எதனால? இந்த குடிப்பழக்கத்தினால் ஆட்கொண்டவர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், இதற்கு நீங்க எல்லாரும் சொல்லலாம், நாங்க எங்கெங்கேயோ போய் மருந்து வாங்கி குடுத்தோம். எங்கெங்கேயோ போயிட்டு நாங்க 10 நாள், 20 நாள் சேர்த்து வச்சோம். அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அதே மாதிரி நாங்க போயிட்டு கயிறு கட்டிட்டு வந்தோம். அந்த கயிறு கட்டினோன்னே 3 நாள் நல்லா இருந்தாரு. அதுக்கப்புறம் குடிக்கிறாங்க. அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் மருந்து வாங்கி குடுத்தேன். குடிக்காம இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா திருப்பியும் குடிக்கிறாங்க. அப்படிலாம் சொல்றாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். நெறைய ஆனா இந்த மெடிசன் அப்படி கிடையாது. நீங்க சொல்லியும் குடுக்கலாம், சொல்லாமயும் குடுக்கலாம். ஏன்னா சில பேர் ஒரு தேவையற்ற எண்ணங்கள் மனசுல இருக்கும் ஆண்களுக்கு. நம்ம மனைவி ஏதோ குடுத்துடுறா அப்படின்ட்டு. அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. ஒரு மனைவி ஒரு கணவனை திருத்த தான் செய்வாங்க. யாரும் அழிக்க நினைக்கவே மாட்டாங்க. ஒரு வீட்ல ஒரு ஆண் நன்றாக இருந்தால், அந்த வீட்ல இருக்க பெண்கள் சுபமா இருப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல. புரிஞ்சிக்கணும். ரூ. 200 குடுத்து ஒரு மதுவ வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதனால உங்களுக்கு என்ன ஆயிடும்? என்ன சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிடும்? அதனால எவ்ளோ துன்பங்கள் தெரியுமா? கவர்மெண்ட் விக்கதான் செய்யுது. விக்கிறாங்க, குடிக்கிறேன்னு கூட நீங்க கிண்டலா ஒரு வார்த்தை சொல்லலாம். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நீங்க சாப்பிடுறவங்களா இருந்தா சாப்பிடுங்க. மாசத்துக்கு ஒரு முறை, எப்போவாவது ஒரு முறை ஒரு சந்தோஷத்துக்காக குடிங்க. வேணான்னு சொல்லல. இதே ஒரு பெண் இந்த மாரி தினந்தோறும் தண்ணி அடிச்சுட்டு வந்தா அந்த குடும்பம் என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. இது சில ஆண்கள் இத யோசிக்கிறதே இல்ல. சம்பளம் வாங்குனா உடனே போய் குடிச்சிட்டு வந்துடும். ரூ. 500 ரூ. 1000 அப்படி கூட சாப்பிட்டுட்டு வீட்ல பிள்ளைங்கலாம் பட்னியும் பசியுமா இருக்குங்க. அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஒரு நிமிஷம் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இவங்க யார் நமக்கு சொல்றதுக்குன்னு நினைக்காதீங்க. எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்காதவங்க அவங்கவங்க வழிய நீங்க செய்யுங்க. நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். நான் யாருக்கும் அறிவுரையும் சொல்லல. யாருக்கும் உபதேசமும் பண்ணல. யாருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் யார் ஒருவர் வீட்டில் ஆண்கள் ஒரு மனைவியை சந்தோஷமாக மனம் குளிர வைக்கிறார்களோ அந்த குடும்பம் என்றென்றைக்கும் மேலோங்கும். இதான் உண்மை. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு மருந்து உண்டு. நான் இத இதுவரைக்கும் மறைமுகமா கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப டைரக்டா இப்ப சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. சரிங்களா? வாட்ஸ்அப்லலாம் தயவு செஞ்சு போடாதீங்க. ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா, உங்க அட்ரஸு, உங்களுடைய வீட்டு விலாசங்கள் கரெக்டா அனுப்புங்க. அனுப்பிச்சு இது மறைமுகமாவும் கொடுக்கலாம். இல்ல நல்ல கணவரா இருந்தா, நீங்க இத சாப்பிடுங்க. இத நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். நல்லா உட்கார்ந்து எப்பொழுதுமே ஒரு வீட்ல பிரச்சனை இருக்குன்னா, உட்கார்ந்து பேசினாலே அந்த பிரச்சனை தீந்துரும். அது நெறைய பேர் யாருமே செய்யறதில்ல. சண்டை போட்டு ஒரு பக்கம் இவங்க போயிடுவாங்க, ஒரு பக்கம் மனைவி போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல தீர்வு கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கவே கிடைக்காது. அதனால ஒரு பிரச்சனை வருதுன்னா, உட்கார்ந்து எதனால வருது? எந்த காரணத்தினால வந்தது? அப்படின்றத 2 பேரும் பேசி அது திருத்திக்கிட்டால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். பிரிவினை வராது. ஈகோ அந்த இடத்துல வராது. சரிங்களா? சரி. இதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஒரு ஆண் என்ன பண்றான்னா, போயிட்டு சரி ஒரு குவார்டர் அடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொஞ்சமா ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் வந்த உடனே கொஞ்சம் அதிகம் பண்றது.
இன்னும் நல்ல பழக்கானவன்னு இன்னும் அதிகமா பண்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, முழு நேர குடிகாரங்கலாம் கூட இருக்காங்க. தப்பா நினைக்காதீங்க. சொல்றேன்னு. அந்த மாரிலாம் நெறைய பேர் இருக்காங்க. அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா, ஃபோன் பண்ணி கேளுங்க. அது என்ன ஏது அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கம் குடுக்குறேன். சரி. இப்போ தோஷங்கள் நீங்க ஏற்ற வேண்டிய தீபங்கள் அத பத்தி சொல்லப் போறேன். இப்போ ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குது, ராகு தோஷம் தீரணும் அப்படின்னா 21 தீபம் ஏத்துங்க. சனி தோஷம் நீங்கணும்னா 9 தீபம் ஏற்றுங்கள். குருதோஷம் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் 33 தீபங்கள் ஏத்துங்கள். துர்க்கை அதாவது செவ்வாய், அந்த செவ்வாய் தோஷம் நீங்கணும் அப்படின்னு நினைச்சா துர்க்கைக்கு 9 தீபங்கள் ஏற்றுங்கள். அதே மாதிரி சந்திரனுடைய தோஷம், இந்த சந்திரனுடைய தோஷம் இருந்தால் 11 தீபம் ஏற்றுங்கள். சுக்கிர தோஷம் இருந்தால் 21 தோஷம் ஏத்துங்கள். அதே மாதிரி சர்வதோஷம், கால சர்வதோஷம், இந்த மாதிரிலாம் இருக்கு. சர்வதோஷம் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா 48 தீபம் ஏத்துங்க. புத்திர தோஷம் நல்லா புரிஞ்சுக்குங்க. புத்திர தோஷம் இருந்தால் 51 தீபம் ஏத்துங்க. கால சர்வ தோஷம் இருந்தால் 21 தீபம் ஏத்துங்க. களத்திர தோஷம் இருந்தால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா களத்திர தோஷம் இருக்கும். அதாவது 1, 7 இதுல சுக்கிரன் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் 30, 32 வயசுக்கு மேலதான் திருமணமே, ஏன் 35 வயசுக்கு கூட தான் திருமணம் நடக்கும். அது வரைக்கும் அவங்களுக்கு திருமணம். அப்படியே அவங்க வந்து யாரையாவது லவ் பண்ணா கூட அந்த லவ் வந்து அவங்களுக்கு சக்சஸ் ஆகாது. சரிங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு 108 தீபங்கள் ஏற்றுங்கள். சிறப்பாக இருப்பீர்கள். தோஷங்கள் எல்லாம் விலகும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த ஐஸ்வர்ய பொடி, கண் திருஷ்டி பொடி வேண்டுவோர் இந்த வாட்ஸ்அப்ல போடுங்க. இதுக்கு போடலாம். அதே மாதிரி திருமணத்தை பத்தி சொல்லியிருந்தேன், அதுக்கும் போடலாம். இப்ப நிறைய வரன் வந்திருக்கு. ஆவணி மாசம் உங்களுக்கு எல்லாம் எடுத்து ஃபைல் பண்ணி உங்களுக்கு யார் யாருக்கு என்ன மாதிரி கேட்டகரி அப்படின்றத பார்த்து அனுப்பப்படும். நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சுபமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து இன்றைய தினம் செயல்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். அதனால் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இப்போ பயணம் செய்றீங்க, வண்டியில பயணம் செய்றீங்க, அப்போ வந்து உங்களுக்கு தேவையான ஒரு ஃபைல்ஸ், ஆவணங்கள் இதெல்லாம் எடுத்து செல்றீங்க அப்படின்னு சொன்னால் பத்திரமா எடுத்து செல்லுங்கள். ஏன்னா பயணங்கள் போது சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடப்பது உண்டு. அதனால கவனமா அதை எடுத்து சென்றால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். தேவையற்ற ஒரு விவாதங்களை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொள்ளுங்கள். ஆடம்பரமான பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு நல்ல ஒரு சுபமான ஒரு நாள், புகழ் நிறைந்த நாளும் சொல்லலாம். தன வரவு சிறப்பாக இருக்கும். அதே போல உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். இப்போ சில பேருக்கெல்லாம் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இந்த
பெண் பார்க்கறது, ஜாதகம் வாங்கறது இதெல்லாம் செய்யலாம். ஆடி மாசமாச்சே எப்படி செய்யறதெல்லாம் யோசிக்காதீங்க. ஜாதகம் வாங்கலாம், ஜாதகம் பார்க்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். என்ன கல்யாணம் பண்ணக்கூடாது, நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்போட செயல்பாடு இன்னைக்கு இருக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். தன வரவுகள் எல்லாம் சாதகமாக இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகள்ல நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். வெளிநாட்டு தொடர்பான வேலையில ஒரு முக்கியத்துவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு புகழ் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட ஆறாமின், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும். நண்பர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் ஆதரவுகளும் மேம்படும். சகோதரர்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் சுபம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை விட உயர் அதிகாரிகள் இருந்தால் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்க வீட்டில் உள்ளவர்களாகட்டும், உங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கட்டும், சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி பெரிய மனிதர்களின் பிரபலமானவர்கள் அவர்களுடைய அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்துல கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி தன வரவுகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆலோசனைகள் கிடைக்கும். இன்றைய நாள் நட்பு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அன்பு நிறைந்திருக்கும். வியாபாரத்தில் தவறிய சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். மனம் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். அதனால தெளிவா இருங்க. எந்த தேவையற்ற சிந்தனையும் வேண்டாம். அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் துறை, கட்டிடத்துறை இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இறை வழிபாடு உங்களுக்கு மன தெளிவை ஏற்படுத்தும். அதனால இறை வழிபாட்டை இன்னைக்கு நன்றாக செய்யுங்கள். அதே மாதிரி வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் அனுகூலமாக அமையும். வேலையில உறவினர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெளிவட்டாரத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, வேலை செய்யும் இடத்திலும் சரி நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம்
வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். சகோதரர்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். உயர் அதிகாரிகளின் மறைமுகமான ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி எதிர்பாராத தன வரவு இருக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு வரவேண்டிய சில சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதை சாதகமா பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி கமிஷன் சார்ந்த வேலையில நல்ல மேன்மை ஏற்படும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு இன்னைக்கு கிடைக்கும். உங்களோட இருப்பவர்களின் ஆதரவு, அவர்கள் மூலம் தடைப்பட்ட சில வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. மறைமுக எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இருந்தாலும் எதை ஒரு வேலை செய்தா பொறுமையோட செய்யுங்க. வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க. இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குடும்ப விஷயத்தை யாரிடமும் சொல்வதை குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னா சில பேர் பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அத்தனையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி யாரும் சொல்லாதீங்க. உங்கள் குடும்ப விஷயத்தை மற்றவர்களிடம் சொல்வதை இன்னைக்கு தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக விலகும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தடைப்பட்ட தன வரவுகள்லாம் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையும். எதிர்பாராத சில சுப செலவுகள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் லாபகரமான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, நண்பர்களின் ஆதரவால் நன்மை ஏற்படும். புதிய லட்சியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை. உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. லாபங்கள் கிடைக்கும். வெற்றியும் இன்னைக்கு கிடைக்கும். இருந்தாலும் செலவுகளும் ஏற்படும். எவ்வளோ வரவு வருதோ அதுக்கு தகுந்த செலவும் இன்னைக்கு ஏற்படும். கவனமா இருங்க. அதிசய வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் இன்னைக்கு பல உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பயணங்களால் ஒரு நல்ல அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கால்நடைத்துறை, விவசாயத்துறை, வியாபாரம், விவசாய பணியிலிருந்து வரக்கூடிய காய்கறிகள், இந்த மாதிரி ஒரு விஷயத்துல கவனமா இருங்க. இந்த வியாபாரம் பண்ற விஷயத்துல கவனமா இருங்க. ஏன்னா அதனால சில அலைச்சல்கள், மன வருத்தம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. புதிய வீடு மற்றும் மனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேலோங்கும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். வெளி உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வேலை மாற்றம், சிந்தனைகள் மேம்படும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு
புதிய அனுபவம் ஏற்படும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதெல்லாம் ஏற்படும். தொழில் சார்ந்த புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தருணம். புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். நுணுக்கமான விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கி ஒரு சாதகமான ஒரு முடிவுகள் கிடைக்கும். இன்றைய நாள் கோபத்தை விட்டு தள்ளுங்கள். அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. மகர ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப கோவப்படக்கூடியவர்கள். உண்மையிலே சொல்லப்போனா பார்த்தா அப்படியே சாந்தமா இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா நிறைய கோபம் வரும். அதையெல்லாம் இன்னைக்கு விட்டு தள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே புரிந்து நடந்து கொண்டால் இன்னும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள். வெளிநாட்டு பயண வாய்ப்புகள், ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாட்டுல வேலை செய்யணும், வேலை கிடைக்கணும் அப்படின்ற, இல்லை வெளியூருக்காவது வேலை கிடைக்கணும், அதனால நமக்கு நன்மை நடக்கணும் அப்படின்றதுல ஒரு ஆர்வத்தோடு இன்னைக்கு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை. உங்களுடைய பேச்சு திறன் மூலம் தடைபட்ட சில காரியங்களை செய்து முடிப்பீங்க. உலக வாழ்க்கை பற்றிய புதிய ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பாராட்டு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள் எல்லாம் விலகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இன்னும் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனத்தோட இருங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருங்க. உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க. ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும். திட்டமிட்ட காரியத்துல எதிர்பார்த்த இலக்கை அடையக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. கொஞ்சம் சகோதர வழியில மட்டும் விட்டு கொடுத்து சென்றால் அவர்களால் உங்களுக்கு சில ஆதரவான செயல்பாடுகள் இருக்கும். வண்டி வாகன பயணங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க, பொறுமையோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். விநாயகர் வழிபாட்டை செய்துட்டு போங்க. அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.